ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கடைகளில் கிடைக்கிற மாதிரியான அதே டேஸ்ட்லேயும் அதே டெக்ஸ்சர்லேயும் கேரட் அல்வா தாங்க ரெடி பண்ண போகிறேன். இந்த கேரட் அல்வா பார்த்தீங்கன்னா 30 நிமிஷத்தில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம வீட்டில் ஒரு கெஸ்ட்டு வரும்போதோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன் டைமோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம இந்த கேரட் அல்வா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோவில் நிறையவே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம சுட சுட கேரட் அல்வா எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். அல்வா செய்கிறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்துருக்குறேங்க. கேரட் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு மேல் பக்கமும் கீழ் பக்கமும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு லைட்டாக தோல் சீவிக்கோங்க. தோல் சீவிட்டு திரும்ப ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு நல்லா கேரட் துருவி வச்சு அதில் நல்லா துருவிக்கோங்க. இந்த மாதிரி கேரட் துருவி நம்ம செய்யும் போதே ஒரு 30 நிமிஷத்தில் நமக்கு அல்வா சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா கேரட்டும் துருவி எடுத்துகிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், இது அடுத்தது 2வது டேபிள் ஸ்பூன், இது அடுத்து 3வது டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு இப்போ கேரட் பார்த்திங்கன்னா நான் மெஷரிங் கப்பில் அளந்து காமிக்கிறேன். இது வந்து முதல் கப்பு, இது 1 கப்பு, இது அடுத்து 2வது கப் அளவு சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 3வது கப் அளவு சேர்த்துக்கிறேன். இது 4 கப் அளவுக்கு இருக்குங்க. மொத்தமாக நம்ம துருவின கேரட் பார்த்திங்கன்னா 4 கப் அளவுக்கு இருக்குது. 4 கப் அளவு கேரட் எடுத்துகிட்டு நல்லா நெய்லேயே நல்லா வதக்கணுங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அந்த கேரட்டோட பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். திரும்ப ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து வதக்கினாதாங்க நமக்கு நல்லா வாசனையாகவும் இருக்கும், சீக்கிரம் நல்லா வதங்கியும் வரும். நல்லா வதக்கும் போது தான் கேரட் நல்லா வேகுங்க, இல்லைன்னா வேகாது. அதனால் நல்லாவே வதக்கிக்கிறேன். நல்லா பாதி அளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்கள். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்கெட் பால் தாங்க எடுத்துக்கிறேன். நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கிறேன். பால் பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு சேர்த்துக்கிறேன். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு காய்ச்சாத பால் தான் சேர்த்துக்கிறேன். காய்ச்சின பால் இல்லை காய்ச்சாத பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இது 2வது கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன். அடுத்து 3வது கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன். இது மொத்தமாக 600 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேங்க. பால்லையே நமக்கு வேகும்போது நமக்கு கோவாலாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த பாலோடு சேர்த்து கேரட் வேகும்போதே அல்வா பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 30% தாங்க வெந்திருக்கு. திரும்ப நல்லா வேகணும். திரும்ப ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நமக்கு திரும்ப நல்லா பாலோட கேரட் நல்லா வேகட்டும். ஒரு 7 நிமிஷம் கழித்து திரும்ப ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 70% அளவுக்கு கேரட் நல்லாவே வெந்துருச்சு. பாலும் பாருங்கள் நல்லாவே கொதிச்சு பாதி அளவுக்கு ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஜீனி சேர்த்துக்கிறேன். 4 கப் அளவு கேரட்டுக்கு முதல்ல 1 கப் அளவு ஜீனி சேர்த்துக்கிறேன். ஏன்னா கேரட்லேயும் நமக்கு இனிப்பு இருக்கும், பால்லேயும் ஓரளவுக்கு இனிப்பு டேஸ்ட்டு தெரியும். திரும்ப ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு நான் ஜீனி சேர்த்துக்கிறேங்க. சின்ன பிஞ்சு அளவுக்கு அல்வா கலரும் சேர்த்துக்கலாம். அல்வா கலர் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அல்வா கலர் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிப்பு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. நமக்கு அல்வா சாப்பிடும்போது எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்தளவுக்கு கரெக்டாக இருக்குது. சின்ன பிஞ்சு அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து செய்யும்போது நமக்கு நல்லா இனிப்பு டேஸ்ட்டு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் சின்ன பிஞ்சு அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நமக்கு மேலே கையில் வந்து மேலே கையில் தெளிக்க ஆரம்பிக்கும். அதனால் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கலரிக்கலாம். ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கலந்துக்கோங்க. நமக்கு அல்வா பதம் கரெக்டாக வந்துருச்சு. நல்லா கேரட்லாம் வெந்து மசிஞ்சு நல்லா பக்குவமாக ஜீனியோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இன்னொரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துட்டு ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா நெய்யை நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா முந்திரி பருப்பு வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சுட சுட கேரட் அல்வா அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா பாலோட கேரட்லாம் நல்லா வெந்து சூப்பராக அட்டகாசமான டெக்ஸ்சரில் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கேரட் அல்வாவோட 2 பஜ்ஜி வச்சுட்டு கொஞ்சமாக சட்னி வச்சு சாப்பிடும்போது இன்னமும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சைடு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ ஆறினத்துக்கு அப்புறம் பாருங்கள் அல்வா நமக்கு எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். நம்ம கடைகளில் கிடைக்கிற மாதிரியே அதே டெக்ஸ்சரில் அதே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே லைக் மட்டும் கொடுங்க. உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ.